வணக்கம். ஜோஸ் சார்லஸ் குழுமம் மற்றும் AJK நெட்வொர்க் வழங்கிய சூப்பர் ஸ்பிளாஷ் சீரிஸ் T10 கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை கிங் கோலி வாரியர்ஸ் வென்றது. பாகூர் மணப்பட்டு பகுதியில் கிராமப்புற வளர்ச்சி கிரிக்கெட் சங்கத்தின் சார்பாக சூப்பர் ஸ்பிளாஷ் சீரிஸ் T10 கிரிக்கெட் 2025 நடைபெற்றது. இந்த போட்டியானது கடந்த ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஜோஸ் சார்லஸ் குழுமம் மற்றும் AJK நெட்வொர்க் வழங்கும் இந்த T10 கிரிக்கெட்டில் இதில் 10 அணிகள் பங்கேற்றன. பரபரப்பான இந்த தொடரில் நடந்த இறுதிப் போட்டியில் கிங் கோலி வாரியர்ஸ் அணியினரும் ஸ்விங் ஸ்ரீநாத் வாரியர்ஸ் அணியினரும் மோதினர். இந்த ஆட்டத்தில் கிங் கோலி வாரியர்ஸ் அணியினர் முதலில் பேட் செய்து 99 ரன்கள் இலக்காக கொடுத்தது. அடுத்த களம் இறங்கிய ஸ்விங் ஸ்ரீநாத் வாரியர்ஸ் 67 ரன்கள் மட்டுமே அடித்து தோல்வியை தழுவியது. கிங் கோலி வாரியர்ஸ் அணியினர் முதல் சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதில் தொடர் நாயகன் மற்றும் ஆட்ட நாயகன் விருதுகளை கோலி வாரியர்ஸ் அணியின் பிரபு தட்டி சென்றார். இதன் பரிசளிப்பு விழாவில் JVR மற்றும் AJK நெட்வொர்க் உரிமையாளர் திரு விவிலியம் ஸ்ரீகன் அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி முதல் பரிசினை வழங்கினார். இரண்டாம் பரிசு ஸ்விங் ஸ்ரீநாத் வாரியர்ஸ், மூன்றாம் பரிசு தி வால் டிராவிட் வாரியர்ஸ் அணியினரும், நான்காம் பரிசு டான்ஜரஸ் ஷேவாக் வாரியர்ஸ் அணியினரும் தட்டி சென்றனர். மேலும் இந்த பரிசளிப்பு விழாவில் அரியாங்குப்பம் மனோ, பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர், காவல் ஆய்வாளர் திரு ரமேஷ், உதவி சார் பதிவாளர் பாலமுருகன், புதுவை பாரதியர் கிராம வங்கி காட்டுக்குப்பம் கிளையின் மேலாளர் திருமதி பிரிசிலா அவர்களும், அருணாச்சல பிளாஸ்டிக் மணப்பட்டு மேலாளர் அவர்களும், SRV இண்டஸ்ட்ரீஸ் மணப்பட்டு மேலாளர் அவர்களும், துணை அளவையாளர் மணிமாறன், சத்யநாதன் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி பரிசுகளை வழங்கினர். இந்த கிரிக்கெட் திருவிழாவை கிராமப்புற வளர்ச்சி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் திரு கலைநாதன், துணை தலைவர்கள் ஐயப்பன், சுகுமார், செயலாளர்கள் துரை, ஜெயச்சந்திரன், மஞ்சுனி, மேலாளர் பார்த்திபன், பொருளாளர்கள் அருண் பிரகாஷ், சோழராஜன் மற்றும் உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். காரைக்காலில் நடைபெற்று வரும் கார்னிவல் விழாவின் ஒரு பகுதியாக நடந்த மினி மாரத்தான் போட்டியை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் காரைக்கால் மாவட்ட நீர்ப்பாக்கம் சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் கார்னிவல் 2025 ஒரு பகுதியாக இன்று காலை மினி மாரத்தான் ஓட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பிருந்து புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியானது 4 பிரிவுகளில் நடத்தப்பட்டன. குறிப்பாக 17 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொது பிரிவில் ஆண்கள் பெண்களுக்கும் நடத்தப்பட்டன. மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் இன்று நடத்தப்பட்ட இப்போட்டியில் 1200 பேர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மேலும் இப்போட்டியானது மாவட்ட ஆட்சியரகம் வளாகத்திலிருந்து தொடங்கி காமராஜர் சாலை, PK சாலை, பாரதியார் வீதி மற்றும் தோமாஸ் அருள் வீதி வரையில் சென்று தொடங்கிய இடத்திலேயே முடிவுக்கு வந்தது. இதன் தூரமானது 5 கிலோமீட்டர் ஆகும். வெற்றி பெற்றவர்களுக்கு நாளை நடைபெறும் இறுதி நாள் கார்னிவல் விழாவில் பரிசுகள் வழங்கப்படும். புதுச்சேரியில் வானிலை மாற்றத்தால் குளிர்ந்த சூழல் நிலவும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தாலும் கடல் சீற்றத்தால் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று வானிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. அதிகாலை முதலே வானம் இருண்டு குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்ற சூழல் நிலவுகிறது. வார விடுமுறை நாளான இன்று அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடற்கரை பகுதியில் கடும் நெரிசல் நிலவியது. இச்சூழலில் வானிலை மாற்றத்தால் புதுவையில் கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக இருந்தது. வழக்கத்தை விட காற்றின் இரைச்சலுடன் பெரிய அலைகள் கரையை நோக்கி வந்தது. புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் 2 கிலோமீட்டர் தொலைவு உள்ள கடற்கரை சாலையில் தலைமை செயலகம், காந்தி சிலை, சீகல்ஸ் உணவகம், பழைய துறைமுக பாலம் ஆகிய பகுதிகளில் கடலில் இறங்கி குளித்து மகிழ்வது வழக்கம். இந்நிலையில் இன்று கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக இருந்ததால் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போலீசார் அனுமதி மறுத்தனர். இதனால் வார விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரியில் குவிந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் மக்களின் பாதுகாப்பு கருதி போலீசார் மற்றும் சுற்றுலா படையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக பதியப்பட்ட வழக்கில் புதுச்சேரி முன்னாள் MLA அசோக் ஆனந்த் மற்றும் அவரது தந்தைக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளராகவும் அக்ரோ சர்வீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷனில் பொது மேலாளராகவும் பணியாற்றியவர் சி ஆனந்தன். இவர் கடந்த 1997 முதல் 2006 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 3.75 கோடி அளவிற்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டுள்ளதாக சிபிஐ குற்றஞ்சாட்டி இருந்தது. இந்த வழக்கில் ஆனந்தனின் மனைவி ஆனந்தி மற்றும் மகனும் என்ஆர் காங்கிரஸில் முன்னாள் எம்எல்ஏவுமான அசோக் ஆனந்த் ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் இருவருக்கும் தலா ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்து கடந்த 2018 புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்துள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அரசு அதிகாரியாக பணியாற்றிய ஆனந்தன் மற்றும் அவரது மகன் அசோக் ஆனந்த் ஆகிய இருவர் மீதான குற்றச்சாட்டுகளும் சிபிஐ தரப்பில் சரிவர நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இருவருக்கும் சிறப்பு நீதிமன்றம் விதித்த ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்து மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதி தள்ளுபடி செய்தார். தொடர் ஜீவானந்தம் நினைவு நாளை ஒட்டி அவைத்திடலில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சரவணன் குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தொடர் ஜீவானந்தம் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவைத்திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் சரவணன் குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன், ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் இளம் விவசாயி விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி புதிதாக கண்டுபிடித்துள்ள லெமன் நறுமண மிளகை சபாநாயகர் செல்வம் அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரி கூடப்பக்கத்தை சேர்ந்த வெங்கடபதி ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரத்தில் பூவில் பல 100 வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இவரது மகள் ஸ்ரீலட்சுமி MBA பட்டதாரி. ஸ்ரீலட்சுமி தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். இதன் விளைவாக ஆரஞ்சு, சாக்லேட், நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கினார். ஆரஞ்சு கொய்யா செடியை பிரதமர் மோடி பெயரிலும், சாக்லேட் கொய்யா செடியை புதுச்சேரி கவர்னர் கிரண்பேடி பெயரிலும் அறிமுகப்படுத்தினார். மேலும் புதிய தொழில்நுட்பத்தில் அதிக இனிப்பு சுவை கொண்ட 2 அத்திரக செடிகளை உருவாக்கினார். காய்க்காத மிளகு செடிகளை காய்க்க வைப்பதற்காக இயற்கை முறையிலான கரைசல் ஊக்கியை கண்டுபிடித்தார். தற்பொழுது லெமன் சுவையில் நறுமண மிளகை புதிதாக உருவாக்கி அசத்தியுள்ளார். இதனை சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வம் அறிமுகப்படுத்தி வைத்து இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீமதியை பாராட்டினார். 2026 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்கிற சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் என்றும் அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதிவிட்டு சென்று விடுவார் என புதுச்சேரியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாலை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவிற்கு மறைமுக உதவி செய்கிறார்கள், திமுகவிற்கு உதவி செய்யும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது, விக்கிரவாண்டி தேர்தலை போல புறக்கணித்துள்ளார், திமுகவின் அராஜகத்தை எதிர்க்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்துள்ளது. இது தமிழகத்தை தலையெழுத்தை மாற்றும் தேர்தல் அல்ல, திமுகவின் பணபலம் இடைத்தேர்தல் தெரியும், அதுதான் எந்த கட்சியும் தேர்தலில் போட்டியிடவில்லை என டிடிவி தினகரன் தெரிவித்தார். மேலும் 2026 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி என்கிற சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் என்றும் 2026 தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் விழித்துக் கொண்டால் அந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கும், தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி சென்று விடுவார் என்றார். புதுச்சேரியில் பல்கலை மாணவி தாக்கப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒரு பொறியியல் மாணவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது.
புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதி மாலை சில மர்ம நபர்கள் அத்துமீறி நுழைந்து அங்கு ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை தாக்கியதாக புகார் எழுந்தது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதி மாலை 25 வயதிற்கு உட்பட்ட 4 இளைஞர்கள் 2 பைக்குகளில் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்தவர்களிடம் தகாத வார்த்தைகளால் திட்டி வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் என கூறப்பட்டிருந்தது. இதுகுறித்து 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து அதில் வில்லியனூரை சேர்ந்த விமல், GN பாளையத்தை சேர்ந்த ஷியாம் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 2 சிறுவர்களை கைது செய்து அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் கல்லூரி மாணவி தாக்கப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி மாணவருக்கு தொடர்பு இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து காலாப்பட்டு போலீசார் அந்த கல்லூரி மாணவரை கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே 4 பேர் மீது மட்டுமே புகார் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 5ஆவதாக ஒரு மாணவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதால் முழு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என காவல்துறையை பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. கீழ்பரிக்கல்பட்டு பூண்டியம்மன் கோவிலில் நடைபெற்ற 108 பால்குட அபிஷேக விழாவில் திரளான பெண்கள் பங்கேற்று ஊர்வலமாக வந்து சாமி தரிசனம் செய்தனர். பாகூர் அடுத்துள்ள கீழ்பரிக்கல்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூண்டியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி பூண்டியம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விரதம் இருந்து வந்த பெண்கள் கீழ்பரிக்கல்பட்டு மாரியம்மன் கோவிலில் இருந்து பால் குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று பூண்டியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து காலை 11 மணி அளவில் அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டு 12 மணிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். ஆந்திர சுற்றுலா பயணி தவறவிட்ட நகை பணத்துடன் கூடிய மணி பர்ஸை உரியவர்களிடம் ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் ஒப்படைத்தார். கடந்த 14ஆம் தேதி ஆந்திராவிலிருந்து சுற்றுலா பயணியாக லதா என்பவரும் அவருடன் வினோத் என்பவரும் புதுவை ராக் பீச்சுக்கு சுற்றி பார்க்க வந்தனர். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த மணி பர்ஸை தவறவிட்டனர். அதில் ரூபாய் 8000 பணமும் 11 கிராம் தங்க நகையும் இருந்தது. இது பற்றி அவர்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது குறித்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அப்பொழுது புசி வீதி லா காலேஜ் எதிரில் கண்ணாடி கடை நடத்தி வரும் முரளி என்பவர் அவரது கடைக்கு எதிரே மணி பர்ஸை கண்டெடுத்தார். பின்னர் நண்பர் பரமசிவத்துடன் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்துக்கு வந்து மணி பர்ஸை ஒப்படைத்தார். இதையடுத்து லதாவை காவல் நிலையத்துக்கு அழைத்து பணம் நகையுடன் கூடிய மணி பர்ஸை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஒப்படைத்தார். மேலும் தவறவிட்ட நகை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த கண்ணாடி கடைக்காரன் முரளியை இன்ஸ்பெக்டர் சால்வை அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரியில் 13 ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களை பதவி உயர்வு அடிப்படையில் நிரப்ப 3 ஆண்டுகள் பணி முடித்த தகுதியான MDS ஊழியர்களின் விவரங்களை வருகிற 28ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து துறை தலைவர்களுக்கும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ள உத்தரவில் புதுச்சேரி கணக்கு மற்றும் கருவூலத்துறையானது 1/1/2025ஆம் ஆண்டு 3 ஆண்டுகள் பணி முடித்த MDS ஊழியர்களை கொண்டு பதவி உயர்வு ஒதுக்கீட்டின் கீழ் காலியாக உள்ள 13 ஸ்டோர் கீப்பர் நிலை 3 பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்துள்ளது. இப்பதவிக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் ஊழியர்களின் கல்வி தகுதி மற்றும் சேவை விவரங்களை வருகிற 28ஆம் தேதிக்குள் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தகுதியான மற்றும் விருப்பமுள்ள எந்த ஊழியரும் தங்களது அலுவலகத்தில் பணி புரியவில்லை என்றால் யாரும் இல்லை என்று குறிப்பிட்டு தவறாமல் அறிக்கை அளிக்க வேண்டும். பட்டியலை இறுதி செய்த பிறகு பெயர்களை சேர்ப்பதற்கான கோரிக்கையை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை ஏற்காது. எனவே பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் பட்டியல் வழங்கும் போது தகுதியான விருப்பமுள்ள MDS ஊழியர்கள் விடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டமங்கலம் அருகே உள்ள கெண்டியங்குப்பம் கிராமத்தில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் உறவின் முறை ஒன்று கூட நிகழ்ச்சி நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள கெண்டியாங்குப்பம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜமாத் உள்ளது. இந்த ஜமாத்தில் உறவின் முறை ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். 16ஆம் ஆண்டு நிகழ்ச்சியானது நேற்று முன்தினம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கெண்டியாங்குப்பம் முத்தவல்லி ஜாமியா மஸ்ஜித் ஹிதாயத்துல்லா, ஃபேஷ் இமாம் ஜானி பாஷா ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சந்தித்து அன்பை பரிமாறிக் கொண்டனர். மதரசா மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் பெட்ரோல் விலை உயர்வால் இ ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வாகனங்கள் வாங்கும்போது அதை வாட்டர் போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாகன பதிவு சான்றிதழ் வழங்கப்படும். கடந்த 2 ஆண்டுகளில் புதுச்சேரியில் வாகன விற்பனை அதிகரித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 43,134 இருசக்கர வாகனங்கள் விற்பனையாகி உள்ளது. கடந்த ஆண்டு 50,438 விற்பனையாகி உள்ளது. 2023ஆம் ஆண்டை விட கடந்த ஆண்டு 14% இருசக்கர வாகனங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. தொடர்ந்து பெட்ரோல் விலை உயர்ந்து வருவதால் 2023ஆம் ஆண்டு இ ஸ்கூட்டர் விற்பனை 2,638 இருந்தது. இது கடந்த 2024ஆம் ஆண்டு 3,195 அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் தினசரி 138 பைக்குகள் விற்பனையாகி வருகிறது. பெட்ரோல் பைக்கை விட இ ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஃபெவிகால் சாம்பியன் கிளப் சார்பில் 2ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ஃபெவிகால் சாம்பியன் கிளப் சார்பில் 2ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. உணவகத்தின் உரிமையாளர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஃபெவிகால் நிறுவனத்தின் மேலாளர்கள் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிலம்பாட்டம், மயிலாட்டம், மியூசிக் சேர் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் 150க்கும் மேற்பட்ட கட்சி தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் ஃபெவிகால் நிறுவனத்தின் அதிகாரிகள், ஊழியர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடையை உடைத்து பணம் திருடிய பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ராஜா முகமது என்பவர் ஏசி சர்வீஸ் சென்டர் வைத்துள்ளார். நேற்றிரவு கடையின் பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த ரூபாய் 20,000 பணம் காணாமல் போனதாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டம் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் ரவிக்குமார் என்கிற ஓகை குமார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து ஓகை குமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 20,000 பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் 25 சீனியர் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 6 மாத ஒப்பந்த அடிப்படையில் சீனியர் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பணியிடங்கள் நேர்காணல் மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்கு தகுதி வாய்ந்த இந்திய குடிமகன்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. அதன்படி நரம்பியல் 2, நரம்பியல் அறுவை சிகிச்சை 1, அனஸ்தீசியாலஜி 3, உடற்கூறியல் 1, உயிர் வேதியியல் 2, அவசர மருத்துவம் 1, பொது அறுவை சிகிச்சை 1, நுண்ணுயிரியல் 1, கண் மருத்துவம் 1, எலும்பியல் 1, மருந்தியல் 1, உடல் மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு 1, உடலியல் 2, மனநல மருத்துவம் 1, நுரையீரல் மருத்துவம் 2, கதிர்வீச்சு புற்றுநோயியல் 2, ரேடியோ டயக்னோசிஸ் 2 என மொத்தம் 25 சீனியர் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பதவிகளுக்கு எம்என்சி மற்றும் எம்சிஐ அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் எம்டி, எம்எஸ், டிஎன்பி பட்டம் பெற்று 45 வயதுக்கு மிகாமல் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாத ஊதியமாக 90,000 ரூபாய் வழங்கப்படும். இப்பணிக்கு வருகின்ற 25ஆம் தேதி மாலை 4:30 மணிக்குள் https://jipmer.edu.in என்ற ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இதற்கான நேர்காணல் வீடியோ கான்பரன்சிங் மூலம் வருகின்ற 31ஆம் தேதி நடைபெறும் என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவையில் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது.
இது குறித்து அதன் பொதுச் செயலர் முனுசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு ஊழியர் தொழிற்சங்கங்கள் நடத்திய தொடர் போராட்டங்களால் மத்திய அமைச்சரவை 8வது ஊதியக்குழுவை அமைக்க ஒப்புதல் தெரிவித்துள்ளது. 8வது ஊதியக்குழு பரிந்துரைகளை ஓராண்டுக்குள், அதாவது 1/1/2026 முதல் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் புதுவையில் அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பல ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்தப்படாமல் உள்ளது. எனவே புதுவையில் உள்ள அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் கால தாமதமின்றி 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கட் ஆஃப் சதவீதம் குறைத்திறன் காரணமாக முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வரைவு தகுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் அரசு நிர்வாகம், தெலுங்கு சிறுபான்மை நிர்வாகம், கிறிஸ்தவ சிறுபான்மை ஒதுக்கீட்டின் கீழ் முதுநிலை மருத்துவ MD, MS படிப்புகளுக்கு புதிதாக விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களின் வரைவு தகுதி பட்டியல் 17ஆம் தேதி நேற்று சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள், குறைகள் இருந்தால் வரும் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் டேஷ்போர்டு உள்நுழைவில் சமர்ப்பிக்கலாம் என சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உளவியல் மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இந்திய பள்ளி உளவியல் சங்கம் மற்றும் வடோதராவில் உள்ள ஹிப்னாசிஸ் அகாடமி சார்பில் சர்வதேச உளவியல் மாநாடு வருகிற ஜனவரி 24, 25 ஆகிய தேதிகளில் நடக்கிறது. இந்த மாநாட்டை மத்திய இணையமைச்சர் முருகன் தொடங்கி வைக்கிறார். இவ்விழாவில் பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் எழுதிய உளவியல் சொற்களஞ்சியம் என்ற நூலினை மத்திய அமைச்சர் வெளியிட்டு தொடக்க உரையாற்றுகிறார். சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கல்யாண சுந்தரம் MLA ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகின்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் சிறப்புரையாற்றுகிறார். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு தலைமை தாங்குகிறார். பதிவாளர் ரஜினிஷ் புடானி வரவேற்கிறார். இதில் 6 சிறப்பு பொழிவுகளும் 16 அழைப்பு பொழிவுகளும் இடம்பெறுகின்றன. 32 ஆய்வு கட்டுரைகளும் 2 சிறப்பு அமர்வுகளும் இடம்பெறுகிறது. நிறைவு விழாவில் லண்டன் உளவியல் அறிஞர் கலாநிதி அமிர்தலிங்கம் பகிரதன் கலந்து கொண்டு சிறந்த ஆய்வாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். இதில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பேராளர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 2.03 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் சாய் சித்தார்த். இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 1.03 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார். அந்த நபர் கொடுத்த வேலையை முடித்து சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமல் போனது. பின்தான் அது மோசடி கும்பல் என தெரிய வந்தது. அதே போல ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் மாலினி. இவர் 90,000 ரூபாய் முதலீடு செய்து மர்ம நபரிடம் ஏமாந்தார். புரணாங்குப்பத்தை சேர்ந்த கார்த்திகேயன் ரூபாய் 4,500, அருமார்த்தபுரத்தை சேர்ந்த ராவேந்திர பிரசாத் ரூபாய் 4,200, உத்திரையர்பாளையத்தை சேர்ந்த சீனிவாசன் 1,300 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இது குறித்து 5 பேர் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்யும் கும்பலை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.